வணக்கம். உங்ககிட்ட ஒரு சூப்பரான பிசினஸ் ஐடியா இருக்கா? பிரமாதம். ஆனா அந்த ஐடியாவை நிஜமாக்குறதுக்கு ஒரு தெளிவான ஃபினான்ஷியல் பிளான் ரொம்ப ரொம்ப முக்கியம். அதை எப்படி சுலபமா உருவாக்கலாம்னு தான் நாம இப்ப பார்க்க போறோம். வாங்க ஆரம்பிக்கலாம். உங்ககிட்ட ஒரு அட்டகாசமான ஐடியா இருக்கு. சரி, ஆனா அதை எப்படி முதலீட்டாளர்கள் நம்புற மாதிரி ஒரு பிளான மாத்துறதுன்னு யோசிக்கிறீங்களா? கவலையே வேண்டாம். அந்த கேள்விக்கு ஒரு தெளிவான, நேரடியான வழியை தான் நாம இப்ப பார்க்க போறோம். கேட்ட உடனே நிதி பயன்பாட்டு ஆவணம் அப்படின்னு பயந்துராதீங்க. இதை ஒரு கஷ்டமான வேலையா பார்க்க வேண்டாம். இது சிம்பிளா சொல்லணும்னா உங்க பிசினஸ் பயணத்துக்கான ஒரு கூகுள் மேப் மாதிரி. உங்க கனவுல இருந்து நிஜத்துக்கு எப்படி போறதுன்னு வழிகாட்டுற ஒரு மேப். சரி வாங்க, இத பத்தி இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலா பார்க்கலாம். சரி, நம்ம பார்க்க போற விஷயங்களை ஒரு 5 சிம்பிள் ஸ்டெப்ஸா பிரிச்சிருக்கோம். முதல்ல உங்க ஐடியாவுக்கான நிதி வரைபடம், அப்புறம் பட்ஜெட், முன்னுரிமைகள், டைம்லைன், கடைசியா வெற்றியை எப்படி நிரூபிக்கிறதுன்னு படிப்படியா பார்க்கலாம். ஓகே, நம்மளோட படிக்கு வருவோம். பணத்தை எங்க செலவு பண்ணலான்னு யோசிக்கிறதுக்கு முன்னாடி நம்ம இலக்கு என்ன, நம்ம எங்க போய் சேர போறோம்னு ஒரு தெளிவு வேணும் இல்லையா? அதுதான் நம்ம திட்டத்தோட அஸ்திவாரமே. அப்போ இந்த நிதி பயன்பாட்டு ஆவணம்னா என்ன? ரொம்ப சிம்பிள். உங்ககிட்ட இருக்கிற பணம் ஒரு குறிப்பிட்ட காலத்துக்குள்ள உங்க பிசினஸ் இலக்குகளை அடைய எப்படியெல்லாம் செலவிடப்படும்னு சொல்ற ஒரு தெளிவான திட்டம் தான் இது. அவ்வளோதான். இந்த நிதி வரைபடத்தை உருவாக்குறதுக்கு முதல்ல நீங்க உங்களுக்குள்ளேயே இந்த 3 முக்கியமான கேள்விகளை கேட்டுக்கணும். உங்க முக்கிய நோக்கம் என்ன? உங்க கையில எவ்வளோ நிதி இருக்கு? அதை எவ்வளோ காலத்துக்குள்ள செலவு செய்ய போறீங்க? இந்த 3 பதில்கள் தான் உங்க முழு திட்டத்தோட முதுகெலும்பே. இப்போதான் நம்ம திட்டத்தோட இதய பகுதிக்கே வர்றோம். பட்ஜெட்டை உடைச்சு பார்க்கறது. உங்ககிட்ட இருக்கிற ஒவ்வொரு ரூபாயும் எங்க போக போகுதுன்னு நீங்க துல்லியமா சொல்லணும். கணக்கு ரொம்ப முக்கியம். இப்போ நீங்க பார்க்கறது ஒரு பொதுவான டெம்ப்ளேட் தான். ஆனா இதுல கவனிக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, ஒவ்வொரு செலவையும் அதனால கிடைக்க போற ஒரு ரிசல்ட்டோட இணைச்சிருக்கும். உதாரணத்துக்கு, மார்க்கெட்டிங்க்கு பணம் செலவு செஞ்சேன்னு சொல்றதை விட, இந்த செலவு மூலமா நான் இத்தனை புது வாடிக்கையாளர்களை கொண்டு வந்தேன்னு சொன்னா அதுக்கு ஒரு பவர் இருக்கு இல்லையா? பாத்தீங்களா, இந்த மாதிரி ஒரு சார்ட் போட்டா எவ்வளவு எளிமையா புரியுதுன்னு. ஒற்ற பார்வையிலே இவங்களோட கவனம் பெரும்பாலும் ஆராய்ச்சி மற்றும் மேம்பாட்டுல தான் இருக்குன்னு யார் வேணாலும் சொல்லிடலாம். இது ரொம்பவே சக்தி வாய்ந்த ஒரு கருவி. சரி, எதுக்கெல்லாம் செலவு பண்ண போறோம்னு பார்த்தோம். அடுத்து எந்த வரிசையில செலவு பண்ண போறோங்கிறது. இதுதான் முன்னுரிமைப்படுத்துறது, அதாவது ப்ரையாரிட்டிசேஷன். எதுக்கு இடம், எதுக்கு அடுத்த இடம்னு முடிவு பண்றது. உங்க செலவுகளை உயர், நடுத்தர, குறைந்த முன்னுரிமைன்னு 3ஆ பிரிச்சுக்கோங்க. உயர் முன்னுரிமைனா என்ன? அது இல்லாம பிசினஸே நடக்காது. உதாரணத்துக்கு உங்க பொருளை உருவாக்குறது. குறைந்த முன்னுரிமைனா ஆஃபீஸ்க்கு ஒரு புது காஃபி மிஷின் வாங்குறது மாதிரி. அது கொஞ்சம் வெயிட் பண்ணலாம் இல்லையா? இப்படி நீங்க தெளிவா பிரிச்சு அதுக்கு ஒரு காரணம் வச்சிருந்தா முதலீட்டாளர்கள் கிட்ட பேசும்போது நீங்க ரொம்ப நம்பிக்கையா இருக்கலாம். சரி, பணத்தை பிரிச்சாச்சு, முன்னுரிமையும் கொடுத்தாச்சு. அடுத்த கேள்வி, எப்போ செலவு பண்ண போறோம்? இதுதான் நம்மளோட டைம்லைன். இந்த டைம்லைன் தான் உங்க வரைபடத்தோட பயண வழி. முதல் காலாண்டுல இதை முடிக்கணும், அடுத்த காலாண்டுல மார்க்கெட்டிங் ஆரம்பிக்கணும்னு இப்படி படிப்படியா திட்டம் போடும்போது நீங்க சரியான பாதையில போறீங்களான்னு சரி பார்க்கறது ரொம்ப சுலபம். சரி, இப்போ கடைசி கட்டத்துக்கு வந்துட்டோம். திட்டம் போட்டாச்சு, செலவும் பண்ணியாச்சு. ஆனா அதனால என்ன பிரயோஜனம்? இப்போதான் நம்ம வெற்றியை அளவிட போறோம். இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பகுதி. பிரேக் ஈவன் புள்ளி. அதாவது உங்க வரவும் செலவும் எப்போ சமமாகுதோ அந்த புள்ளி தான் இது. இதுக்கப்புறம் வர்றது எல்லாமே உங்களுக்கு லாபம்தான். முதலீட்டாளர்கள் இந்த எண்ணை ரொம்ப உன்னிப்பா கவனிப்பாங்க. 18 மாசத்துல நாங்க பிரேக் ஈவன் ஆயிடுவோம் நீங்க சொன்னா அது அவங்களுக்கு ஒரு பெரிய நம்பிக்கையை கொடுக்கும். அடுத்து ROI, ரிட்டர்ன் ஆன் இன்வெஸ்ட்மெண்ட். இதுதான் பெரிய விஷயம். உங்ககிட்ட 100 ரூபாய் முதலீடு செஞ்சா அது நீங்க 300 ரூபாய் மதிப்பா மாத்தி காட்டுவீங்களா? இந்த கேள்விக்கு உங்ககிட்ட பதில் இருந்தா ஆட்டோ உங்க கையில தான். சும்மா திட்டம் போட்டா மட்டும் பத்தாது. மாசம் முன்னேற்றத்தை ரிப்போர்ட் பண்ணணும். இந்த பட்ஜெட்டுக்கு யார் பொறுப்புன்னு தெளிவா சொல்லணும். இதெல்லாம் செய்யும்போது தான் இவங்க ரொம்ப ப்ரொஃபஷனலா இருக்காங்க, நம்பி பணம் போடலாங்கிற நம்பிக்கை வரும். இறுதியா நீங்க உங்களுக்குள்ளேயே கேட்டுக்க வேண்டிய ஒரே ஒரு கேள்வி இதுதான். நான் செலவு செய்ய போற ஒவ்வொரு ரூபாயும் என்னோட பிசினஸ்க்கு ஒரு ஆரோக்கியமான வளர்ச்சியும் லாபத்தையும் கொண்டு வருமா? இந்த கேள்விக்கு உங்ககிட்ட ஒரு தெளிவான ஆமானு பதில் இருந்தா நீங்க சரியான பாதையில தான் போறீங்க.